இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் செப்டம்பர் 18ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை, புரட்டாசி மாதம் 2ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், பூச நட்சத்திரம், கடக ராசி, துவாதசி திதி. ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாள் இருக்க போகிறது. விசேஷமான நாள் சொல்லலாம் இன்றைய நாள். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி நேற்று முடிஞ்சு இன்றைய நாள் துவாதசி திதி. ஏகாதசி அன்னைக்கு பொதுவாகவே முன்னோர்கள் இறந்துருங்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய நாள் துவாதசி திதி அன்னைக்கு நீங்கள் மகாலய பக்ஷ ஸ்ரார்த்தம் செய்யலாம், பித்ரு காரியங்கள் செய்யலாம், தர்ப்பணங்கள் செய்யலாம். மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் 6 மணிலிருந்து 6:32 வரைக்கும் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒன்று இன்றைய நாள் நடந்துட்டுருக்கு. குரு புஷ்ய யோகம்னா என்ன அர்த்தம்? வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது பேர் குரு புஷ்ய யோகம். என்ன நடக்கும்? குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். பூஜ்யாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ரதாயச்சா பஜதாம் கல்ப விரக்ஷாயா நமதாம் காமதேனவேன்னு சொல்லி மனசார ஸ்ரீ கலியுகர் காமதேனு கல்பவிருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கை மாறும். புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக மகாலயத்தில் எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் அந்த குரு புஷ்ய யோகம் வரும் பொழுது பண்ணும் பொழுது பெரிய ஏற்றம். இந்த நாள் முழுக்க நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இந்த நாள் சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்களை ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு வருமானம் பத்தலை, எவ்வளோ வந்தாலும் பத்தலை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், கொஞ்சமாக பணம் வருமா, இவர்கிட்ட கைமாத்தா கேட்டிருக்கோம், என் அலுவலகத்தில் ஒரு அட்வான்ஸாக கேட்டிருக்கேன், இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது டப்புஸ்தானம், அதாவது பணஸ்தானம். 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அதோடைய அடுத்த பரிணாமம் அப்படின்னு பார்த்தோன்னா சுகஸ்தானம். ஸோ அதில் இருக்கிறதுனால சந்திரன், அதுவும் பூச நட்சத்திரத்திலேயே சந்திரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ, இல்லை விவசாய நிலம் வச்சுருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசங்கல்பம் என்னவாக இருக்கிறதோ அது நடக்கும். மனசங்கல்பம்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ, உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருக்கிறதோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ அது நடக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம பிரேரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் பெரிய ஏற்றங்களுக்கும் நிறைய பேருக்கு எதெல்லாம் விற்க முடியலோ, விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, மார்க்கெட்டிங் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, பயணம் சார்ந்த தொழில் விருத்தியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிடையே நல்ல பாசம், அந்யோன்யத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். விட்டு கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் ருசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் அதிகரிக்கிறது. ஒன்றும் இல்லை, இன்றைய நாள் சிம்பிளாக ஒரு பிராமணனுக்கு, வேத விற்பனர்களுக்கு சின்னதாக ஒரு தானம் பண்ணிங்கன்னா போகிறோம். முன்னோர்களுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, ஸ்ரார்த்தம் செய்யணும்னா செய்து முடிச்சுட்டு, அதே வேத விற்பனர் யார் பண்ணி வைக்கிறாங்களோ அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் 10 மடங்காக திரும்பி வரும். ஏன்னா குரு புஷ்ய யோகத்தில் இன்றைய நாள் இருக்குது. விசேஷமான பலன், சாதாரண நாள் கிடையாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த விஷயத்தையுமே தடை இல்லாமல் முடியும். யாருக்கெல்லாம் குடும்பம் அமையணும், குடும்பம் பிரிஞ்சிருக்கு, ஒன்று சேரணும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீரணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது, பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மிக உத்தமம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு அரசியலில் பதவிகள் வரும். நிறைய பேருக்கு குரு உபதேசம் வாங்கக்கூடிய நாள். குரு உபதேசம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்,
அது இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு ஜபத்தை நீங்கள் எடுத்துக்கணும், ஒரு அனுஷ்டானத்தை எடுத்துக்கணும், ஒரு விரதம் ஆரம்பிக்கணும்னா இன்றைய நாள் நீங்கள் குருமுகேனா குருமார்கள் மூலியமாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிலைச்சு நிற்கும், லைஃப் லாங் அதை நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுவும் இன்றைய நாள் மிக முக்கியமாக பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு, தாய்மார்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான நாள், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேர் இன்றைய நாள் பணம் சேர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தலைமை பதவிகள், பண்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஃபேமிலி ஒன்று சேரக்கூடிய அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரயாணங்கள் இருக்கும். அது குரு புஷ்ய யோகத்தில் இருக்கனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுவீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். என் பையன் இன்றைக்கி டேட்டுக்கு 10 வயசு ஆச்சு, அவன் 20 வயசுங்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் படிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உட்காந்து திங்க் பண்ணுறது. முதலீடுகளை பற்றி நிறையா எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இல்லைன்னா சில பேருடைய வீட்டில் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்திருப்பா, இல்லை பையன் கல்யாண வயசில் வந்திருப்பான். அவனுக்கு என்ன செலவு பண்ணணும், எப்படி கிராண்டாக பண்ணணும், எத்தனை பேரை கூப்பிடணும், இந்த செலவு, இந்த அட்வான்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பிளான், அதுக்கான பிளான்லாம் போடுவீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பிரயாணங்களும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் வீட்டில் சந்தோஷம் இனிமையாக கொஞ்சக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். கலியுக காமதேனு கல்பவிருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் உங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய லாபங்கள் கொடுக்கும். 1-2லாம் கிடையாது, பெருத்த லாபம், கனமான வெற்றி, 10 பேர் உதவி, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பெரிய ஆர்டர் வரும். நிறைய பேர் வீடெல்லாம் கிரகப்பிரவேசம் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பிளானு இதெல்லாம் பண்ணுவீங்க. மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நாள். அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடக்கும். நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம், சந்தோஷம் வேலையில் நடக்கும். வேலை இல்லாத பல பேருக்கு இன்றைய நாள் வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் ஒரு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சலுகை, ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகும். இந்த வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களுக்கு நிறைய ஏற்றங்கள். எப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடையூறுகள், தேவையில்லாத அந்யோன்யம் இல்லாத விஷயங்கள்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய பணம் வரும். ஏதோ ஒரு நல்ல கர்மாவை செய்ய போகிறீர்கள். ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. அற்புதமான நாள். இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதையும் துலாம் ராசி நண்பர்களுக்கு பட்டம் அழிப்பு விழா, ஸ்கூலு காலேஜில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றமாக ஒரு பெரிய ஒரு பகுமானம் கொடுக்கக்கூடிய, ஒரு சன்மானம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்திலே குரு புஷ்ய யோகம் இருக்கிறது. அபாரமான நாள். தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கக்கூடிய நாள். பாக்யம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி நடக்கணும்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் சும்மா டக்குன்னு நடக்கும். பொதுவாக அந்த பூச நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அது குருவாரமாக இருக்கும் பொழுது, வியாழக்கிழமையாக இருக்கும்போது, அது உங்களுக்கு பாக்யஸ்தானமாக இருக்கும் பொழுது வெளியூருக்கு போகணும்னு எண்ணங்கள் இருந்ததுன்னா நடக்கும். யாருக்கெல்லாம் நல்ல வரன் வேணும், மனசில் அந்யோன்யம் பிறக்கலை, எனக்கு பிடிக்கல சார் அந்த பையனை, எனக்கு பிடிக்கல சார் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் பார்க்குறீங்கன்னா அது மாறிடும். உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லைன்னு சொல்லி வேண்டின்றீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக பித்ருஸ்லாக்கியங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிராப்தம், ஆண் குழந்தை வாரிசுகள் உருவாகக்கூடிய, அதாவது என்னுடைய தலைமுறை தலைக்கும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. மெயினாக இன்றைய நாளை பார்க்கும் பொழுது அப்பாக்களுக்கு அற்புதமான நாள். தெய்வ கட்டாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த குரு புஷ்ய யோகம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. பொதுவாகவே சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும். வார்த்தைகளில் சில தப்பு ஏற்படலாம், கம்யூனிகேஷனில் தடை ஏற்படலாம், நம்ம எந்த விஷயத்த ரொம்ப நம்புகிறோமோ அந்த விஷயம் தள்ளி போகலாம்.
ஆனால் ஒரு முறை தான் ஃபெயில் ஆகும், செகண்ட் டைம் 100% சக்ஸஸ். அதனால் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நிறைய கவலைகள்லேருந்து வெளியே வருவீங்க, திடீர் வருமானங்கள் வரும், திடீர் செலவுகள் ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி போகிறது கரெக்டாக இருக்கும். நிம்மதி மட்டுமே வேண்டி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் நீங்கள் இருக்கீங்க. அந்த நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். உபவாசம் செய்வது மிக உத்தமம். அஷ்டமத்தில் பொதுவாகவே இந்த குரு புஷ்ய யோகம் சேரும் பொழுது குழந்தைகளுக்காக உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உபவாசம், நான் சொல்றது எல்லாமே ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உடம்பு பாதிப்பு இருக்குது, கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்கன்னா நிறைய உடனே அந்த கேள்வி வந்துடும் நிறைய பேருக்கு. நான் சொல்கிறது, யாருக்கு ஹெல்த்து ஃபிட்டாக இருக்கீங்களோ அவங்க மத்தியான நேரம் உபவாசம் செய்யலாம். காலையில் லைட்டாக அல்பாகாரம் மாதிரி எடுத்துங்க, ஒரு ஸ்வீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு உப்புமா மாதிரி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய உபவாசம், அந்த ஒரு விரதம் உங்களுடைய எந்த ஒரு கோரிக்கையாக இருக்கோ, என்ன ஒரு வேண்டுதலாக இருக்கோ, அது கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அமோகமான நாள் இந்த நாள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக எல்லா காரியங்களையும் எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாள், முழுக்க சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள், மரியாதை தேடி வரக்கூடிய நாள், வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய நாள், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யத்தை பெருக்கக்கூடிய நாள். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த விஷயம் நடக்காது, இது ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அது 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இந்த ஒரு குரு புஷ்ய யோகம் நடக்கும் பொழுது உங்கள் லைஃபே மாற்றும். நன்மைகள் நிறையா நடக்கும். நம்ம செய்கிறதோட பல விஷயங்கள் மற்றவர்களால் நமக்கு லாபம். அங்கே தான் தெய்வ கடாட்சம் இருக்கிறது. பொதுவாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த பரோபகார புத்தி கம்மியாக இருக்கக்கூடிய பாவகங்கள் இதெல்லாம் எப்படின்னா, நீங்களே சொந்தமாக உழைச்சி வரக்கூடிய சம்பளத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய தகுதி இருக்கும். ஆனால் எப்போல்லாம் இந்த அகம் சார்ந்த பாவகங்கள்னு சொல்கிறோமோ, அதில் எப்போ பாக்கியம் இந்த மாதிரி குரு புஷ்ய யோகம் ஏற்படுகிறதோ, அது மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் போய் அந்த விஷயத்தை நின்று பண்ண வேண்டியதில்லை. கை காட்டினா போகிறோம், பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதுதான் இன்றைய நாள் பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அமோகமான நாள், தைரியமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லேருந்து வெளியே வருவது ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். ரோகம் அப்படின்னு சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அந்த நோய் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை கடன், லெவலுக்கு மீறி கடன். ஏன்? ஆசையை தூண்டி நம்மக்கிட்ட கடன் வாங்க வைக்கிறது. 10 தடவை ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் இந்த பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் சார், காலையில் ஒரு தடவை, சார் நான் இந்த பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் சார், பர்சனல் லோன் எதாவது வேணுமா சார், மத்தியானம் 2 மணிக்கு, நைட்டு 8:45, எப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:45 10 மணி வரைக்கும் ஃபோன் வரும். நிறைய பேருக்கு இப்போ இதுதான் பிரச்சனையே. அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்களே, லோன் வேணுமான்னு இப்படி கேட்குறாங்களே, அப்போ என்ன அர்த்தம்? மனசு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசையை தூண்டும். சரி ஓகே வாங்கி போடுங்க, அப்புறம் வாங்கி போட்டதுக்கப்புறம் திருப்பி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு விரல் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீக்கத்தை பார்த்துக்கணும். அப்படி தான் சொல்லலாம், விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிற மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கணும். இன்றைய நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரும் பணம் வரும். பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு ஒரே குஷி, சந்தோஷம், மிகப்பெரிய லாபம். எல்லா விஷயங்களும் நம்மை சார்ந்து நடப்பது. நம்ம எந்த விஷயத்த ரொம்ப ஏங்கி இருக்கோமோ அந்த விஷயம் நடக்கிறது. உங்க பெரிய வேண்டுதல் இன்றைய நாள் நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியமான ஆச்சரியமான விஷயம்னு சொல்லலாம். பஞ்சமஸ்தானத்தில் இந்த குரு புஷ்ய யோகம் காலை ஏற்பட போகிறது. இப்படி நடக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், எந்த விஷயத்தை நம்ம வேண்டுதலாக வைக்கிறோமோ, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் வம்சம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் தேடி வரும். நிறைய பேருக்கு 100% பஞ்சமஸ்தானம்னா கடன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் தீரும். அது கர்மாவிற்கான கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி தீரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 12 ராசிகளுக்கும் நன்னா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏராளமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.